ப்ரீவியத். என்ன குழப்பமா இருக்கா? ப்ரீவியத்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ரஷ்யனில் ஹெலோன்னு சொன்னேன். இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? இது என்ன பிரமாதம், இதை உங்கள் குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சிம்ரன். வெல்கம் டு நியூ ஷாப்பிங் க்ளூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 200க்கும் கம்மியாக உள்ள கிட்ஸ் விளையாடக்கூடிய, அதாவது ஃபன் லவ்விங் சில டாய்ஸ் அண்ட் கேம் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளே பாஸ்போர்ட் ஃபார் கிட்ஸ். அதாவது இவங்க இதில் ஸ்டிக்கர்ஸ் நிறையா கொடுத்துருவாங்க, விச் இஸ் ரீயூசபிள் ஸ்டிக்கர்ஸ். இதில் அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதை மேட்ச் பண்ணணும். இதனால என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கான ஃப்ளாக்ஸு, அந்தந்த கண்ட்ரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஏஜ்லேயே வந்து ஒரு ஜியோக்ரஃபிக்கல் நாலேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு. இது வந்து ஜென்ரல் நாலேஜை பற்றின ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை நல்லா வளர்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டாய் என்னென்னா, இது வந்து இன்டோர் விளையாட வேண்டியது. இதுக்கு முன்னாடி பார்த்த பாஸ்போர்ட் வந்து ஒருத்தர் மட்டும்தான் அதை விளையாட முடியும். பட் எங்கள் வீட்டில் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கன்னா என்ன கேம் விளையாடலாம்? சும்மா டிஜிட்டல் கேம்ஸே வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இன்டோர்லேயே ஒரு அவுட்டோர் கேம்ஸ் மாதிரி விளையாண்டா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் இந்த கேம் கொண்டு வந்திருக்கேன். இந்த கேம் என்னென்னா, இதில் மொத்தம் 2 பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஈச் அதாவது ஒருத்தங்க ஒரு பேஸ்கெட் வச்சுக்கணும், இன்னொருத்தங்க இன்னொரு பேஸ்கெட் வச்சுக்கணும். அந்த பேஸ்கெட்குள்ளே பால் போட்டுக்கணும். அதில் ஒரு ட்ரிகர் இருக்குது. அந்த ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணால் பால் அந்த இடத்த விட்டு வெளியில் போகும். அந்த வெளியில் போகிற பாலை இன்னொரு பிளேயர் வந்து கேட்ச் பிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேம். இதனால் ரொம்ப நல்ல இன்ட்ராக்ஷனும் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னு சொல்லலாம் இதை. அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா, ஃபன்ஸ்கூலோட மெமரி கேம். அதாவது இதில் நிறையா கார்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அனிமலை பற்றினது அப்படின்னா, அனிமலில் ஃபாதர் ஒரு ஸ்டிக்கர்லேயும் அதோட சைல்டு ஒரு ஸ்டிக்கர்லேயும் இருக்கும். அதை நம்ம வந்து ஒன்றா மேட்ச் பண்ணணும். இது வந்து மல்டிப்ளேஸ் ஆடுறது. யார் அதிகமான மேட்சிங் பேர்ஸ் வந்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் பிளேயராக கொஞ்சம் ஃபன்னாக விளையாடவும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பேர் மூலிமா அனிமல்ஸை பற்றின ஒரு ஜென்ரல் நாலேஜையும் நம்ம கற்றுக்க முடியுது. ஒரு ஸ்பெல்லிங் கேம், அதாவது பசில்ஸ் மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து கரெக்டான லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே குரூப் பண்ணால் ஒரு வேர்டு க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து அதில் க்ரியேட் பண்ணுறது தான் அதோட கேம். ரொம்ப குழந்தைங்களை வந்து யோசிக்க வைக்கும். அண்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ் பசிலில் மேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேர்டு எப்போவுமே மறக்காது, அதோட ஸ்பெல்லிங்கு எப்போயுமே மறக்காது. அப்புறம் இது வந்து பெயிண்டிங் மேலே ஆசை இருக்கிறவங்க, வீட்டில் டிஐஒய் பண்ணுற குழந்தைங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. கிராஃபைட் பெயிண்டிங் டாய்ஸ் ஃபார் கிட்ஸ். எதில் வந்து பெயிண்ட் பண்ணணுமோ அந்த ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த குழந்தைங்க வந்து அதோட க்ரியேட்டிவ்னஸை யூஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி அதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே ஒட்டலாம். க்ரியேட்டிவ்னஸை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதுதான் டாப் 5 ப்ராடக்ட்ஸ் அண்டர் ₹200. அதோட ரேட்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபன் லவ்விங்கான ஒரு கேம், பட் கேம்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராடக்ட். பட் அது வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு டைஸ்னோடனே ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னா அப்போ ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு டைஸ் மாதிரி இது யூஸ் ஆகுது. இதுதான் அந்த டைஸ். இதில் வந்து இது யாருக்கு இந்த டைஸில் எது விழுதோ இந்த ஒர்க்கை அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய ஃபன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அது உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்சனலாக ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னாலும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye from Simran.